கேட்டால் பிராமணன். எல்லாம் அதுக்கு அப்புறம் தான் கடன் வாங்குவா. நம்ம பிறக்கிற போதே கடன் தான் வாங்குறோம். நமக்கு டியூட்டி இல்லை. இது நான் சொல்லல, வேதமே சொல்றது. திரிகிரடகாஜாஜதே பிரம்மச்சர்யேண ரிஷிப்யோ யஜ்ஞேன தேவேப்ய பிரஜயா பிதృభ்யः. 3 வினையும் நமக்கு ஒரு கடன் தான். முக்கடன்கள், முக்காய் எல்லாம் கற்றுப்பேன், முப்பழம் எல்லாம் கேட்டுப்பேன், முக்கனி கேட்டுப்பேன். இது முக்கடல். அந்த மாதிரி பிராமண ஜென்மம் உசத்தின்னு ஏன் சொன்னோம்னாக்கா, வேதாத்தியனம் பண்ணணும். பிரம்மச்சரியேண ரிஷிப்யः. பரத்வாஜ முனிவர் 300 வருஷம் அத்தியனம் பண்ணினார். ஏன்னா நமக்கு 300 வருஷம் ஆயுசு கூட கிடையாது. ஏன்னா பிரதிவேதம் வேதானுவா பிரதித்வாதச வருஷம் அதீயேரன். ஒவ்வொரு வேதமும் ஒவ்வொரு 12 வருஷம் நம்ம அத்தியனம் பண்ணணும். இது மனுஸ்மிருதி. ஆனால் பிரதி வேதம்னா வேதானுவா விகல்பம் கொடுத்துட்டார். முடியல, ஆயுஷ் கம்மியாக இருக்கா, ஒரு வேதமாக அத்தியனம் பண்ணணும். பண்ணலைன்னா யஜுஷாகாத்தியாயிங்கிறதுக்கு அருகதை கிடையாது. ஏன்னா யஜுஷாகானா என்ன, நான் படிக்கிறதே ஒரு சாகை தான். யஜுஹோ ஏகசதாத்வரம், 101 சாகை யஜுர்வேதத்தில் உண்டு. நமக்கு மிஞ்சிக்கிற சாகை என்ன, நம்ம கிருஷ்ண யஜுர்வேதத்தில் 3 சாகை தான் இருக்கு. ஏன்னா ஒன்று தைத்திரியம், கடசாகை, மைத்ராயணம். வேற எதுவும் கிடையாது. மிச்சாலாம் கிடையாது. அதுதான் கட்டத்தை சேர்ந்து தான், காகத்துக்கு தான் சொல்லுவாள். கட்டசாக 18 கட்டம்னா அந்த கட்டத்தில் வரும். கபிஷ்டலா ஆக்பரகெல்லாம் அதை வந்துக்கும். அதே மாதிரி சுக்ரயஜுர்வேதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 2 சாகை இருக்கு. மார்த்தந்தினம் கண்டம். 101 சாக்கையில் 5 சாக்கை தான் நமக்கு இருக்கு. அதை கூட நம்மளால் படிக்க முடியலைன்னா நம்ம பிராமணனாக பிறந்து என்ன பிரயோஜனம்? நீ எல்லாத்தையும் படிக்கணும்னு நான் சொல்லலை. அட்லீஸ்ட் நமக்கு விதித்த சாக்கையை நம்ம ஏன் படிக்கிறதில்லை? இப்போ தான் நாட்டில் வந்து திரிவேதி சதுர்வேதியெல்லாம் போட்டிருப்பான். ஆனால் அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன பேர் விட்டு இருக்கும், என்ன ஒரு சாக்கையும் தெரியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டாக்கா, நம்ம பெரியவாள்லாம் அத்தியனம் பண்ணுறது ஒரு காலத்தில் இருந்ததே ஒரு 50 வருஷமாக இது ரொம்பவே குறைஞ்சி போச்சு. லௌகீகா வைதீகான்னு பிரிச்சா, தர்மசாஸ்திரத்தில் லௌகீகமும் இல்லை வைதீகமும் இல்லை. பிராமணன்னு போடச்சுன்னா உபநீயது சிஷ்யம் வேதமத்தியாபதே த்விஜா சகல்பம் சரஹஸ்யஞ்ச தமாச்சாரியம் பிரதக்ஷதே அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அத்தியனம் ஆயாச்சு, இன்னும் இப்போ யாருக்கு பண்ணணும்னு கேட்டால், உபநயனம் ஆச்சுன்னா அத்தியனம் தொடங்கணும். அத்தியனம் பண்ணி அது மேபி அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப லேட்டாக தொடங்கிட்டோம். லேட்டாக தொடங்கலாம், லேட்டஸ்ட்டாக வந்துருங்கோ நான் சொல்லுவேன். இல்லை, சின்ன குழந்தைகளுக்கு 28 வருஷம் சொல்லி கொடுத்துருக்கேன் பாடசாலை வந்தராக இருந்தது. இப்போ பெரிய குழந்தைகளுக்கு 2.5 வருஷமாக 2.5 வருஷமாக சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். அதுதான் வித்தியாசம். ஆனால் வேதம் அதே தான். ஆனால் எல்லாருமே இது பைஹார்ட் பண்ணணும், பண்ணி சிரமிக்கணும். இது நம்முடைய கடமை. தமிழ்ல ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஓதுவது ஒழியேல். நம்ம சௌக்கியமாக இருக்கணும், அதே மாதிரி சுற்றி வர எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும், துர்பிக்ஷம் இல்லாமல் சுபிக்ஷமாக இருக்கணும்னா வேதம் தான் முதல்னு காட்டுறேன். நம்ம டியூட்டியை செஞ்சுட்டு இருந்தாலே போகிறோம், புதுசாக வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். எந்த தர்மசாஸ்திரம் நீ கோவிலுக்கு போ அப்படின்னு சொல்லலை. ஆனால் நமக்கு நித்திய விதிப்பட்டு சொல்லியிருக்கு, சந்தியாவந்தனம் பண்ணு சொல்கிறது. ஏன்னா இப்போ பல பேருக்கு சந்தியாவும் வந்தனாமும் தெரியும், சந்தியாவந்தனம் தெரியாதே சொல்கிறது உண்மை. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு நாங்கள் தச்சுவான் இருக்காதுங்க. பல இடத்துல பார்த்துட்டு இருக்கேன். சந்தியா தெரியும், வந்தனா தெரியும், சந்தியாவந்தனம் தெரியாது. என்ன கோத்திரம் கேட்டால் அபிவாதம் சொல்ல தெரியாது. ஏன்னா நான் எப்பவும் யோஜனை பண்ணுவேன், என்கிட்ட பல பேர் சொன்னதும் உண்டு. இந்த லௌகீக காலத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்களே, இவளுக்கு சிகை இல்லையே சொல்லி தரலாமான்னு கேட்டார். கேட்டவர் கனபாட்டி தான். இப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் நிறைய உபாத்தியம் வச்சுருக்கார். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சிகை இல்லாத வாழ்க்கிட்ட உபாத்தியாயம் பண்ணலாமான்னு நான் திருப்பி கேட்டேன்.
ஏன்னா லௌகீகா வைதிகால் 2 பிரிவு கிடையாது. இப்பவும் சொல்கிறேன், என்ன ஒரு காயின்க்கு 2 பக்கம். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வைதிகத்தை விட்டுட்டு லௌகீகத்தை போனோம். ஏன்னா இதுக்காக நமக்கு வேதம் இல்லைன்னு எங்கேயுமே சொல்லலை. பிராமணனா பிறந்தா வேதம் படிச்சுத்தான் ஆகணும். நம்ம இவ்வளோ உசத்தின்னு சொல்லிக்கிறோமே. நான் நிறைய யோஜனை பண்ணுவேன். அதர் காஸ்டில் உள்ளவா, அதர் கம்யூனிட்டியில் உள்ளவா, என்ன குரானோ பைபிளே விட்டு கொடுக்கறதே இல்லை. ஏன்னா காலேஜில் படித்ததால எனக்கு இப்போவும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உண்டு. முஸ்லீம்ஸும் உண்டு, கிறிஸ்டியன்ஸும் உண்டு, பார்க்குறதெல்லாம் உண்டு. அவா என்ன நீ மதம் மாற்றிக்கொண்டு சொல்லவும் இல்லை, நான் அவட்ட கேட்டதும் இல்லை. ஏன்னா ஹிந்தியில் சொல்லுவா, ஜோ டர் கயா वो मुसलमान बना, जो बिक गया वो क्रिश्चियन बना. ஏன்னா நம்ம ஆசைக்காக நம்ம மாற்றிக்கிறோம், அவள் பேரை சொல்லிக்கிறோம். ஏன்னா ஏன் சந்தானம் பண்ணல அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், பீஷாஸ்மாத்வாதே பீஷோதே சூரிய பீஷாஸ்மாதேந்திரஸ்ச மிருத்யர்த்தாவதி பஞ்சமதிதி. இந்த உபனிஷத்து எல்லாருமே சொல்லுவா, பீஷா பயம் இல்லை. ஒரு நாளைக்கு சூரியன் நான் லீவு போட்டுக்கிறேன்னு சொல்கிறதா, ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஒரு 5 நிமிஷம் ஏன்னா மூச்சு காற்று நான் சொல்ல மாட்டேன்னு வாயுதேவனை சொல்கிறதா, சொல்கிறதில்லை. நம்ம மட்டும் ஏன் சொல்லணும்? ஏன்னா நமக்கு நம்ம மதத்தில் நம்பிக்கையும் இல்லை, பயமும் இல்லை. பயபக்தியாக இருக்கணும்னு சொல்லுவாள். நமக்கு பயமும் இல்லை, பக்தியும் இல்லை. கொஞ்சம் இதுவாக சொல்கிறேன், தப்பாக வச்சுக்காதீங்க. ஃபேக்ட் இதுதான். வேதம் படித்தா எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்கிறவா நிறைய பேர் இப்பவும் எனக்கு தெரிஞ்சவா இருக்கான். நான் சொல்லுவேன், டெய்லி சாப்பிட்டா உனக்கு என்ன கிடைக்கும்னு நான் கேட்டேன், என்ன சொல்லுவேன்? என்ன நித்தியம், காமியம், நைமித்திகம்னு 3 விதமான இது நமக்கு கிரியைகள் எப்போவுமே இருக்கு. ஏன்னா நான் டெய்லி 3 வேளை சாப்பிட்றேன், எனக்கு என்ன கிடைக்குன்னு யாராவது கேட்கறதா? ஏன்? அடுத்தது சொன்னார், வேதம் படித்தா அர்த்தம் தெரியாது, வேதம் படித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னார். சரி ஒத்துண்டேன். ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம், ஒரு மெடிசன் கொடுக்குறான், இதை சாப்பிட்டா தலைவலி மாறுன்னு சொல்கிறான். அவன்கிட்ட கேட்குறேன், இதில் என்ன சேர்த்துருக்கு, இது என்ன கூட்டுட்டு இதில் என்ன சேர்ந்துருக்கு நான் கேட்குறோமா? இல்லையா, டாக்டர் சொன்னால் வாங்கி சாப்பிட்டுட்டோம், தலைவலி மாறிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கை இந்த வேதத்தில் நமக்கு ஏன் இல்லை? நம்ம பிராமணா ரொம்ப வசத்தின்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர, ஆனால் அதுக்கு முயற்சி நம்ம ஒன்றும் எடுக்கிறது இல்லை. இப்போ எனக்கும் இந்த மாதிரி காட்டு, நானும் பாடசாலையில் படித்தவனும் இல்லை. ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் இது நம்முடைய சொத்து, நம்ம படிக்கணும்னு சொல்லி தான் படித்தேனே தவிர இதை வச்சு தான் நான் சம்பாதிக்கணும்னு நான் படிக்க சொல்லலை. அப்போ உன்னுடைய தர்மம் நீ படிக்கணும், அவ்வளோதான். இதை எதையுமே நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நிஷ்காமேன ஷடங்கோ வேதோ தேயோ ஜ்ஞேயஸ்ச, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வேதம் அதுக்கு 6 அங்கங்களும் நம்ம படித்தே ஆகணும். பிராமணனா பிறந்தா இது படித்தாதான் அவன் கடன் இல்லாமல் ஆகலாம். அதனால இது கண்டிப்பாக படிக்கணும். ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்கு, நான் பேசிகிட்டே இருந்துருவேன், அதனால எல்லாருக்கும் பசிக்கும். ஸோ உங்கள்கிட்ட எல்லாரும் என்னுடைய பிரார்த்தனை என்னன்னு, நான் வேத சேவை தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்தா எனக்கு எனக்கே ஒரு அகம்பாவம் வந்துடும். ஏன்னா நான் சொன்னதை கேட்பாளா, கேட்டு தான் ஆகணும், வந்தால் அதுக்கு முடியாது. சஹனா பவத்து சஹனம் புனத்து அப்படின்னு சொல்கிறோம். சஹ நவ் அவத்து, எங்கள் 2 பேரையும் காப்பாற்றுங்கன்னு நம்ம பரப்பணத்தை பிரார்த்தனை பண்ணுறோம். ஆச்சாரியன சஹ தம் அவத்து அப்படின்னு என்னையும் காப்பாற்றி சொல்கிறோம். அதே மாதிரி எதுவருக்கும் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் மதபேதம் இல்லாமல் இருக்குமோ அது வருதான் அவன் என்றைக்கும் நம்பர் 1 இருப்பான், பெஸ்ட்டாக இருப்பான். அதுக்கு பார்த்தேன் நான் ஆச்சாரிய அதீனோபவ அந்த காலத்தில், இந்த காலத்தில் ஆச்சாரிய தீனோபவ. ஸ்கூலில் போனாலும் அடித்த பனிஷ்மெண்ட் கொடுத்தா உடனே பேரண்ட்ஸ் வந்துடுவா, நீ எப்படி என்ன அடிக்கலாம் அப்படின்னு. நான் சொல்கிறது தப்புன்னா தப்பே சொல்லுவோம், அதுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. என்ன அந்த காலத்தில் ஏன் அடிக்க கண்ணை விட்டுடும், மிச்சம் அடிச்சுக்கோ, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்னு சொல்கிற காலம் போய் சிஷ்யனை அடித்தாக்க நீ என்ன அப்படின்னு உடனே கேட்டுடுவான்.
அதுக்கு வந்து பல கவர்மெண்ட் சப்போர்ட் எல்லாம் நிறைய உண்டு. என்ன குரு உள்ள போக வேண்டியதான். அதான் ஆச்சாரிய தீனோபவ, அதீனம் இல்லை தீனகம். அந்த மாதிரி பல பேர் படித்தவன். நான் இல்லை, அவள் படித்ததுல நான் கால்பாகம் கூட படிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா ஆனால் படிக்கணும்னு எண்ணமே போயிடுச்சு அதுக்கப்புறம். அதனால நான் என்ன சொல்லுவேன், எனக்கு குரு பக்தி மனசுக்குள்ளே இருக்கணுமே தவிர நம்ம படிக்கணும், நமக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் வேணும். நம்ம பிராமணனா பிறந்தாச்சும் இது படிக்கணும். இதுவே 3 விதமான அத்தியனம் உண்டு. உபதேச அத்தியனம், என்ன புஸ்தக பாடாத்தியனம், அடுத்தது தாரணாத்தியனம். இந்த தாரணாத்தியனம் தான் அத்தியனம்னு சொல்லுவா. நிச்சயம் உபதேசமும் பாடம் மட்டும்தான், பட்டணம்னு சொல்லிக்கலாம். என்ன நமக்கு வேதோ நித்தியம் அதீயதான்னு இருக்குன்னா அத்தியனம் பண்ணால் பரிஹாட் பண்ணணும்னு சொல்றதுக்கு நம்ம விதிச்சிருக்கு. மேபி நமக்கு வயசாயாச்சு, ஏஜ் ஆயாச்சு, நல்லா முடியலைன்னு வச்சுருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுறது நம்ம டியூட்டி. அதனால் எல்லாரும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு கேட்டால், நெக்ஸ்ட்டு பாராயணத்தில் உங்களால் எத்தனை முடியுமோ புக்கை பார்க்காம எந்திருக்க பாராயணம் பண்ணணும். மைண்டில் கொடுத்துட்டா ஒத்தைக்கு பாராயணம் கான்ஃபிடன்ஸாக பாராயணம் பண்ணணும். அதுதான் எனக்கு எப்போ பார்த்தாலும் புக்கை பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டே சொல்லிட்டு இருந்தேன்னாக்கா நம்ம அத்தியனம் பண்ணுற அத்தியனம் ஆகாது. ஏகாமபி ரிக்யஜுஸ்ஸாமவா தத் பிரம்மஜ்ய சந்திஷ்டதே. இது பிரம்மயஜ்யம்னு சொல்லுவா. ஒரு இருக்கு, ஒரு பஞ்சாலி, இல்லை ஒரு அனுவாக்கம், அதையா நீங்கள் புக்கை பார்க்காம சொன்னால் அதுக்கு தான் அத்தியனம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பேர் இந்த பார்க்குறதுல. ஏன்னா கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயாச்சு. இல்லை இது ஒரு சின்ன பையன் விஜயகார்த்திக்கு வந்து என்ன 5 வருஷம் புக்கை பார்க்காம சொன்னான். திருப்தியாக இருக்குது. ஏன்னா இருக்கிற அத்தியனம் அவன் ஸ்கூல் 8ஆம் கிளாஸு. ஏன்னா இப்போ சஞ்சய் 8ஆம் கிளாஸ் முன்னாடி சொல்லிட்டேன். ஏன்னா சஞ்சய் 8ஆம் கிளாஸு. ஏன்னா எல்லாத்துக்கெல்லாமோ நமக்கு டைம் கிடைக்கும், ஆனால் அத்தியனம் பண்ணுறதுக்கு டைம் கிடைச்சாது. ஏன்னா அதனால நான் உங்ககிட்ட பிரத்யேகமாக வரேன். நெக்ஸ்ட்டு பாராயணம் வரும்போது ஏன்னா சமீபம் வர முடிஞ்சாச்சு. ஏன்னா ஒரு காண்டமான புக்கை பார்க்காம சொல்லலாம் கூட வச்சுக்கோ. சரியா? நீங்களும் நெக்ஸ்ட்டு ஜெனரேஷனுக்கா எனக்கு வயசாகியாச்சு, என்னால் முடியாது சொல்லாத, உன்னால் முடியும். இதோ நீங்கள் 2 பேரும் ஒரே கிளாஸ் தான், இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆமாம், அதனால நீ சொல்லணும், நீ 8ஆம் கிளாஸ், அவனும் 8ஆம் கிளாஸு. ஏன்னா 11th 11th சரி சரி 11th அப்போ சரி. 8ஆம் கிளாஸ் அங்கே சாரி 8ஆம் கிளாஸ் அங்கே சாரி. அப்போ புக்கை பார்க்காம சொல்லணும். இதுக்காக ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் இதுக்காக இருக்கணும். ஏன்னா ஒரு போர்ஷனை நீங்களே தயார் பண்ணுங்க. இந்த போர்ஷன் நான் இத்தனை நாளில் முடிப்பேன்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. முடியாதுன்னு எதுவும் கிடையாது. லாஸ்ட்டில் ஒன்று சொல்லிட்டு நிறுத்திக்கிறேன். இப்போ பத்மஸ்ரீன்னு வாங்கிட்டாரா கணேஸ்வர சாஸ்திரி தேவர்கள். அவருடைய அப்பா எங்களுடைய மாதாமகர். அவர் வந்து 63 வயசில் அத்தியனம் பண்ண ஆரம்பித்தார். ஏன்னா 64 வயசில் பைஹாட்டம் எல்லாத்தையும் ஒப்பிச்சு பரீட்சையும் கொடுத்துட்டார். ஏன்னா அப்போ அதனால ஏஜ் ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் திருடமாக என்ன நிச்சயமாக பண்ணுவேன்னு உங்களுக்கு இது இருக்குதுன்னா நீங்கள் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இதை நிறுத்திக்கிறேன். ஹர ஹர நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவ.